பொதுவாக மேஷ ராசிக்கு இந்த குரு பயிற்சி என்ன தரப்போகுதுங்க? மேஷ ராசிக்கு கடக ராசியில் குரு பயிற்சி ஆகுது. மேஷ ராசிக்கு 4ஆம் வீடாக இருக்கிறதுனால அம்மை ஆகாமல் ரொம்ப நாள் குழந்தை தள்ளி போட்டவங்களெல்லாம் குழந்தை அம்மாவாகிறதுக்கு முதல் காரணமாக இருக்கும். மேஷ ராசிக்கு அம்மாவாகிற ஒரு விதி வருது. இந்த ரிஷப ராசிக்கு இது ஒரு நம்பிக்கை ராசி. இந்த ரிஷப ராசினாலே நம்பிக்கையில் வெற்றி பெறுகிற ராசி. அதனால் இந்த தடவை இவங்களுக்கு என்ன அப்படின்னா, கடகராசிக்காரங்களுக்கு ராசியில் குரு உச்சம் பெறும். பொதுவாக இந்த ராசி நல்ல செல்வ செழிப்பான ராசி. செல்வங்களுக்கெல்லாம் அதிபதிகள் இந்த ராசியில் தான் இருக்கிறாங்க. அப்போ செல்வம் சார்ந்த விஷயங்களை சம்பாதிக்கிறதுக்கானாலும் சரி, எதிர்பாராமலே நடக்கும். இவங்க ரொம்ப அசால்ட்டாக இருக்கிற விஷயமும் நல்ல விஷயமா நடக்கும். துலா ராசியை எடுத்துக்கிட்டால் இந்த 10ஆம் ராசியில் இருக்கிறனால தொழில் சார்ந்த விஷயம், பிஸ்னஸ் செய்யணும் நிறைய நினச்சிருப்பாங்க. தொடங்கலாமான்னு இருப்பாங்க. அவங்களுக்கு தாராளமாக தொடங்கலாம். என்ன இதையும் எதிர்பார்க்காம தொழில் ஸ்தானம் சுத்தமாயிட்டு. மீன ராசிக்காரங்களுக்கு நிறைய பேர் ஸ்பிரிச்சுவலில் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு இருப்பாங்க. அது ஒரு ஆன்மீக ராசி, சன்னியாசி ராசி. நம்ம ஆன்மீகத்தில் அடுத்த ஸ்டெப்புக்கு போவாங்க, நல்ல தெளிவடைவாங்க, பரதேசம் போக ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது சன்னியாசம் போக ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு விஷயங்கள் என்னென்னா, பக்தி ப்ளஸ் நேர்லவனுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தபோர் ஆஸ்ட்ரோ ராபின் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ குரு பயிற்சி வரப்போகுது சார். ஒவ்வொரு ராசிக்குமே இந்த குரு பயிற்சி எனக்கு என்ன அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிற ஆர்வம் அதிகப்படியாக இருக்குது. ஸோ மேஷம் முதல் மீனம் வரை குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாக மேஷ ராசிக்கு இந்த குரு பயிற்சி என்ன தரப்போகுதுங்க சார்? மேஷ ராசிக்கு கடக ராசியில் குரு பயிற்சி ஆகுது. மேஷ ராசிக்கு நீ பார்த்தா 4ஆம் வீடு, அந்த கடகராசிக்கு நீ பார்த்தா 10ஆம் வீடு. 2 விஷயம் நடக்கும். ஒன்று குரு இருக்கிற வீடும் நடக்கும், இல்லை குருவுக்கு எத்தனாம் வீடு இருக்குதோ அதுவும் நடக்கும். இந்த 2 விஷயங்கள் நடக்கும். அப்படி பார்த்தா குரு ஆக்டிவேட் ஆகாத எல்லா பிளானட்டுகளையும் ஆக்டிவேட் பண்ணுவார். எந்த ஸ்தானம் இதுவரை செயல்படாமல் இருக்கோ அந்த ஸ்தானத்தை செயல்பட வைப்பார். அதாவது குரு அப்படின்னாலே அதுக்கு உயிர் கொடுக்க வருகிறார். அது ஜீவன் அப்படி சொல்லுவோம். அதனால தான் குரு பயிற்சி வந்தால் நல்ல விஷயம் நடக்கும்னு எல்லாரும், வானத்தில் இருக்கிற எல்லாம் குருவை தான் எதிர்பார்க்கும். தேவர்களும் குருவை தான் எதிர்பார்ப்பாங்க, மனுஷர்களும் குருவை தான் எதிர்பார்ப்பாங்க. அவ்வளவுக்கு குரு அப்படின்னா எல்லாருக்கும் சந்தோஷமான ஒரு விஷயத்தை தர்றது. அது தீமைகள் தராது. சில தீமைகள் இருக்குது, அது வேறு கிரக சேர்க்கையால் ஏற்படுகிறதானே தவிர மற்றபடி இதில் வராது. ஆனால் இதில் என்னென்னா, மேஷ ராசிக்கு 4ஆம் வீடாக இருக்கிறதுனால அம்மை ஆகாமல் ரொம்ப நாள் குழந்தை தள்ளி போட்டவங்களெல்லாம் குழந்தை அம்மாவாகிறதுக்கு முதல் காரணமாக இருப்பார். மேஷ ராசிக்கு அம்மாவாகிற ஒரு விதி வருது. இந்த கல்யாணம் நெருக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வரலாம், ஒரு விதி இருக்குது. அம்மாவாகாதவங்க அம்மா ஆகலாம். அதுக்கப்புறம் என்னென்னா, அந்த ராசிக்கு இது 10ஆம் ராசியாகவும் வரும். அப்படி வரும்போது தொழில் இது வரைக்கும் பதவி ப்ரமோஷன் ஆக முடியாமல் இருந்தவங்களுக்கு அந்த தடைகள் விலகும். பதவி ப்ரமோஷன் ஆகும். சில கெட்ட பெயர்களாக இருந்ததெல்லாம் நல்ல பேராக மாறும். சில கெட்ட பெயர்கள் காரணம் பதவி உயராமல் இருக்கும். அதில் கண்டுபிடிச்சி அவர் அப்படி இல்லை, அவர் நல்லவர் தான், இல்லை அவங்க நல்லவங்க தான், எது வீணாதான் அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த புரளிகளெல்லாம் கொஞ்சம் மாறும் இந்த வருஷம். அவங்களுக்கு பொதுவாக சொல்லப்போனால் மேசராசிக்கு ஒரு பெண்களுக்கு நல்ல விஷயம். கல்யாணம் 5 வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தாயாகிற ஒரு காலகட்டம் ஒன்று. தொழிலில் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் ஒரு காலகட்டம். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட குரு பயிற்சியாக இருக்குங்க சார்? இந்த ரிஷபராசிக்கு கடகத்துக்கு இது 11, இதுக்கு அதுவும் 3ஆம் வீடு அப்படிங்கிற பலனில் இதுவரை முயற்சி எடுக்காமல் இன்றைக்கி போகலாம், நாளை போகலாம் நீ தள்ளி போட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாரும் இனி தள்ளி போட மாட்டாங்க. இந்த காலகட்டத்தில் செய்துருவாங்க. அந்த முயற்சி எடுக்கிறது பல தடவை விழுந்து இனி எனக்கு முயற்சியே எடுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்களும் முயற்சி எடுப்பாங்க. அவங்க அந்த வேகத்தை இந்த வருஷம் விட மாட்டாங்க. முயற்சி எடுக்கிறதுல நிறைய தோல்வி அடைஞ்ச பிறகும் முயற்சி எடுப்பாங்க. ஊரை விட்டு ஒழித்து எங்கேயாவது போய் ஒதுக்கி பதுங்கி இருக்கிறவங்களும் சொந்த ஊரில் வந்து தான் முகத்தை காட்டி அவங்க அந்த முயற்சி எடுத்து சரி ஊருக்கு வரலாம் அப்படின்னு சொந்த ஊருக்கு வர்றவங்களும் வந்துடும். அதே மாதிரி கடகராசிக்கு இது லாபராசி, 11ஆம் ராசி. லாபமான தொழில்கள் எதை செய்தாலும் இந்த தடவை அவங்களுக்கு லாபம் கொடுத்துரும். எந்த ராசிக்கு? ரிஷப ராசிக்கு லாபமாக மாறிடும். என்ன செய்தாலும் லாபங்கள் வருகிற நேரம். அவங்க என்ன ஒரு விஷயத்தை என்ன செய்யக்கூடாதுன்னா, நம்பிக்கையை தளர விட்டுறக்கூடாது.
இது ஒரு நம்பிக்கை ராசி. இந்த ரிஷப ராசினாலே நம்பிக்கையில் வெற்றி பெறுகிற ராசி. அதனால் இந்த தடவை இவங்களுக்கு என்ன அப்படின்னா, அவங்க சொந்த பந்தங்களாக இருக்கிறவங்க எல்லாருமே இவங்ககிட்ட நல்லா அனுசரித்து போவாங்க. சொந்த பந்தங்களெல்லாம் அனுசரித்து போய் சண்டையாக இருக்கிறவங்கெல்லாம் சண்டை தீர்ந்து கொஞ்சம் சேர்ந்து வந்துடுவாங்க. இது ஒரு குடும்ப ராசியாகும். அதனால் சண்டைகளெல்லாம் தீர்ந்து ஓரளவு நல்ல இதுக்கு வந்துடுவாங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட குரு பயிற்சி இருக்கும்போது என்ன மாதிரி அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் சார்? இவங்களுக்கு அதிர்ஷ்டம், முதல் அதிர்ஷ்டம் வந்து அவங்க குடும்பத்துக்குள்ளே ஒருவர் வருவார். இதுவரை குடும்பத்தில் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு குழந்தை குடும்பத்துக்குள்ளே வரும். கல்யாணம் ஆகாமல் இருந்து நாளைக்கான்னு இருக்கிறவங்களுக்கும் அந்த குடும்பத்துக்குள்ளே ஒருவர் வருவார். புது குடும்பம், புது வரவு இருக்குது. அதே மாதிரி புதியதாக சொந்த தொழில் செய்வாங்க. அந்த தொழில்னால் அவங்களுக்கு கட்டிடங்கள் மூலமாக வருமானம் எல்லாத்தையும் சரி பண்ணி எடுத்து கட்டிடங்கள் மூலமாக வாடகை வருமானங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். இதை மாதிரி அவங்க சேமித்து வச்சதை வச்சு அந்த முதலீடு பண்ண ஒரு இதெல்லாம் இவங்களுக்கு நடக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த ராசி ஒரு 12வது ராசி என்னென்னா, வெளியே புது தொழிலை பண்ணிடக்கூடாது. குருவுக்கு 12ஆம் வீடு ஒரு பெரிய இழப்பை தந்துடும். அப்போது ஒரு பெரிய விஷயங்கள் வந்து மிதுன ராசிக்காரங்க பெரிய பல்காக ஒரு முதலீடை பண்ணக்கூடாது. சில்லற திருத்தங்களெல்லாம் பண்ணி எடுத்து ஒரு வருமானத்தை இன்கம் உண்டு பண்ணிடலாம். முதலீடை பெருசாக பண்ணிடக்கூடாது. அது பண்ணால் அவங்க ஜெயிச்சிருவாங்க. இது மிதுன ராசிக்காரங்களுக்கு. கடகராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு முன் என்னெல்லாம் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுங்க சார்? கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தா, கடகராசிக்காரங்களுக்கு ராசியில் குரு உச்சம் பெறும். இந்த ராசிக்காரங்க எந்த விஷயத்தையும் சுதந்திரமாக செய்யலாம். சுதந்திரமாக ஒரு கிரகம் உச்சமடைகிற நேரத்தில் தான் அந்த சார்ந்த விஷயத்தை சுதந்திரமாக செய்ய முடியும். இவங்க சுதந்திரமாக எல்லா வேலையும் பண்ணலாம். இந்த ராசிக்காரங்க பொதுவாக இந்த ராசி நல்ல செல்வ செழிப்பான ராசி. செல்வங்களுக்கெல்லாம் அதிபதிகள் இந்த ராசியில் தான் இருக்கிறாங்க. அப்போது செல்வம் சார்ந்த விஷயங்களை சம்பாதிக்கிறதுக்கானாலும் சரி, மற்றவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கானாலும் சரி, பதவியில் மேல்நிலைக்கு போகிறதுக்கானாலும் சரி, எனக்கு இது போய் கிடைக்குமா அப்படின்னு நினைக்காம இவங்க அப்ளை பண்ணதான் இவங்களுக்கும் கிடைக்கும். ஏன்னா இவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிற நேரம் இது. எதிர்பாராமலே நடக்கும். இவங்க ரொம்ப அசால்ட்டாக இருக்கிற விஷயமும் நல்ல விஷயமா நடக்கும். ரொம்ப சீரியஸாக இருக்கிற விஷயமும் நல்லா தான் நடக்கும். இல்லை நான் உறங்கிட்டு இருந்தேன் அப்படின்னாலும் அவருக்கும் ஒரு பங்கு வந்து சேரும். அப்படி அந்த ராசியில் எல்லா விதமான சுகங்களும் எல்லா விதமான லாபங்களும் பாக்கியங்களும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்தில் கிடைக்கும். சிம்ம ராசி நேயர்களுக்கு குரு பயிற்சிக்கு முன் இப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும் சார்? சிம்ம ராசிக்காரங்களுக்கும் இந்த வருஷம் என்ன அப்படின்னா, இந்த இவ்வளவு நாள் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமையலை, எனக்கு சந்தோஷங்கிறதே வாழ்க்கையில் இல்லை, நல்ல தூக்கம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும். முதல் வேலை அதுதான், நல்ல தூக்கம். 12ல் குரு நல்ல தூக்கத்தை கொடுப்பார். எனது ராசிக்கு, சிம்ம ராசிக்கு 12ஆம் வீட்டில் தான் அவர் வருவார். இதே வேளையில் இவங்க அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இவங்களுக்கு கெயின் கிடைக்கிறது வந்து, ஏன்னா 12ல் குரு பெரும் செல்வத்தை அளிப்பார்னு இருக்குது. நான் ஒரு ஆன்மீக சார்ந்த விஷயங்களுக்கு இவங்க அதிகமாக செலவழிப்பாங்க. இல்லாமல் வருமானத்துக்கான இன்கம் தொழிலுக்காக செலவழிச்சிடவே கூடாது. ஒரு கோயிலுக்காக இந்த மாதிரிப்பட்ட இதுக்காகலாம் செலவழிக்கலாம். அது வந்து ஒரு இதாக நல்ல புண்ணியமாக மாறும். தொழிலுக்காக செய்திடக்கூடாது. தொழிலுக்காக செய்தால் போச்சு. அவங்க ஒரு வீடு கட்டுறதுக்காக செய்யலாம், சுபபலனாக வரும். வீடு கட்டலாம், இதெல்லாம் கட்டினா இதெல்லாம் நடக்கும். வேறு எதுலேயும் போய் பணத்தை போயிடக்கூடாது. இதில் எச்சரிக்கையாக இருக்கணும் சிம்மராசிக்காரங்க. கன்னிராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி பண்ணி எப்படி இருக்க போகுதுங்க சார்? கன்னிராசிக்காரர்களுடைய அபிலாசைகள், அவங்க என்னென்னலாம் விரும்புகிறாங்களோ, வாழ்க்கையில் ஏதோ ஒரு லட்சியங்களை வச்சுருப்பாங்க. இது செய்யணும், இப்படி பண்ணணும், இல்லை அப்படி வரணும் அப்படின்னு வச்சா அது இந்த குரு பயிற்சியில் செய்யலாம். இதுக்கு யாதொரு தடையும் இல்லை. இந்த குரு பயிற்சியில் இவங்க என்ன விஷயம் வேணாலும் இதை செய்யலாம். அதுன்னா லாபமாக வந்து முடியணும். எல்லாம் ஒரு லாபமாக வந்து முடியணும்னா விரயமாக போகிற எதுவும் செய்யணும் இருக்கக்கூடாது. விரயமாக போகிறதுன்னா ஒரு வீடை கட்டுவாங்க, இல்லை ஒரு மாதிரிப்பட்டெல்லாம் இருக்குது. நிறைய விரைய செலவுகள் இருக்குது, டூர் போகிறது, இந்த மாதிரிலாம் விரைய செலவுகளுக்கான எந்த விஷயத்துலேயும் கையெடுத்து வைக்காமல் ஒரு விஷயம் செய்தால் லாபத்தில் போய் முடியுமா, அந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் இவங்க முயற்சி பண்ணலாம். ஏன்னா லாபத்தை வந்து சேஃபாக்கி கொடுக்குற இடத்துல குரு வந்துட்டார். அப்போ யாரும் அதில் கைப்பட்டு எடுக்க முடியாது. அவங்க வாழ்க்கையை ஒரு சேஃப் நிலைக்கு கொண்டு விட்டு அவர் தன்னுடைய வேலையை முடிச்சுப்பார். அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு, இதை பயன்படுத்திக்கலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி பண்ணி எப்படி இருக்க போகுதுங்க சார்? துலா ராசியை எடுத்துக்கிட்டால், துலா ராசிக்கு இது 10ஆம் ராசியாக வரும், இதுக்கு 4ஆம் ராசியாக வரும். இந்த 10ஆம் ராசியில் இருக்கிறனால தொழில் சார்ந்த விஷயம், பிஸ்னஸ் செய்யணும் நிறைய நினச்சிருப்பாங்க. தொடங்கலாமான்னு இருப்பாங்க. அவங்களுக்கு தாராளமாக தொடங்கலாம். என்ன இதையும் எதிர்பார்க்காம தொழில் ஸ்தானம் சுத்தமாயிட்டு அது இயக்க ஆரம்பிச்சிட்டு. அதனால் புதுசாக தொழில் தொடங்குறவங்க, புதுசாக ஏதாவது
விஷயங்களில் ஈடுபடுறவங்க இன்னும் நிறையா அக்ரிமெண்ட் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அதில் கேது வருவார் அந்த இடத்துக்கு. அப்போ கொஞ்சம் இது நான் சொல்லுவேன். இல்லாமல் இவங்களுக்கு மற்ற தொழில் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செய்கிறத இப்போ செய்திடக்கூடாது. கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செய்கிறத செய்யலாம். ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடக்கூடாது. ஒரு ஆபத்துக்குள்ளே காவல் இருக்குது, அதனால் பண்ணிடக்கூடாது. ஏன்னா 10 குரு தொழிலையும் கெடுப்பார்னு இருக்கும். அதனால் மட்டும்தான் அதுக்கு அதுக்கு சாதகமான சூழல் வந்து அமையுது. அதனால் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த தொழில் சார்ந்த விஷயம் இல்லாமல் வெளிப்பயணம் போகிறது, சுற்றி வருகிறது, டூர் போகிறது, ரொம்ப காலம் போகாமல் இருந்து நடக்கிறது, நிறைய விஷயங்களெல்லாம் இதில் செய்யலாம். தொழில் விஷயம் மட்டுத்தையும் கவனமாக செய்யலாம். வேறு எல்லாத்துலேயும் சுபம் தான் எல்லாம் கொடுக்க காவல் இருக்கிறார். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு பின் எப்படி இருக்க போதா சார்? விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். அந்த குடும்பங்களில் 2 குழந்தை இருந்து ஒரு குழந்தை இறந்து போயிட்டு இன்னொரு குழந்தை வேணும், அப்படி இருக்கிறவங்களுக்கும் இந்த வருஷத்தில் குழந்தை கிடைக்கிறதுக்கான இது இருக்குது. இந்த இதில் இது இந்த ராசிக்கு 3ஆம் குழந்தையாக இது வரும். அதில் ஜெயமாக வந்து கிடைக்கும். இதுக்கும் அவங்களுக்கு இருக்கலாம். சில வீடுகளில் தகப்பனார் சொத்து கிடைக்காமல் இருக்கும். அதை கிடைக்காமல் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த நேரத்தில் அவங்க கிடைச்சா அந்த பூர்வீக சொத்துக்களெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான இந்த பர்டிகுலர் இந்த ஒரு வருஷத்தில் அது கிடைக்கும். அதுக்கு அவங்க முயற்சி பண்ணலாம். குழந்தை கிடைக்கும், பூர்வீக சொத்து கிடைக்கும். இவங்க தனியாக அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு காலம். இவங்க செப்பரேட்டாகி ஒரு தனி கொடுத்தனம் போகிறதெல்லாம் இந்த காலத்தில் நடக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் சார்? தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வீட்டுக்கு அதிபதி 8ஆம் வீட்டில் உச்சமடைகிறார். ஒரு விதி இது. வேறு எந்த அதிபதிகளும் 8ஆம் வீட்டில் மரண வீட்டில் உச்சமடைகிற ஒரு கிரகமும் கிடைக்காது, வேறவும் கிடையாது. ஆனால் இவங்க இவ்வளவு காலமும் இழந்த விஷயங்கள், அது பெயர் இழந்திருப்பாங்க, அவமானப்பட்டு அவங்க ஆஃபீஸில் இருந்தோ அவங்க ஸ்கூலில் இருந்தோ இல்லை அவங்க ஊருக்கு இருந்தோ குடும்பத்திலலாம் அவமானப்பட்டு இருக்கிற ஒரு நிலையில் இருந்த அவ்வளவு இருக்கும். இந்த தடவை அவங்க ஒரு நல்ல பேரை அதை மாற்றி சம்பாதிப்பாங்க. ஏன்னா இவங்க அது ஒரு அவமானஸ்தானம், அதில் உச்சமடையும் போது அவமானப்பட்டு கெட்டு போனவன் கேவலப்பட்டவன் கீழே அழிஞ்சு போகணும். ஆனால் ஆக்சுவலி இது அழிஞ்சு போகலை, அது உச்சமடையினால இந்த கேவல பேரெல்லாம் தள்ளி போய் புதுசாக இவங்க தொழில் எது செய்தாலும் என்ன பண்ணாலும் புதுசாக தொடங்கினாலும் எல்லாம் சக்ஸஸாக வரும். அந்த கெட்ட பேர்களெல்லாம் அழிஞ்சு போகிற ஒரு காலம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் வரும். மகர ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பின் எப்படிப்பட்ட யோகமாக இருக்குங்க? மகர ராசிக்காரங்களுக்கு இது ஒரு ராஜயோகமான நேரம். எனக்கு விடிவு காலமே வராதா, என் வாழ்க்கையில் வெளிச்சமே வராதான்னு இருக்கிறவங்களுக்கு குரு நேரடி தரிசனம் கொடுக்குறார். நேருக்கு நேர் 7க்கு 7 கொடுக்குறார். அதனால் வயசு ஆகும் 30 வயசு 35 வயசுக்கு மேலேயும் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகும். வயசு எவ்வளவு கூடுதல் வயசு இருக்கிறவங்களுக்கும் இதில் திருமணம் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல இது. அதுக்கப்புறம் ஒரு குழந்தைக்கு பிறகு 3 வருஷம் 4 வருஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த 2வது குழந்தைக்காக இல்லாமல் இருக்கும். அந்த 2வது குழந்தையும் இவங்களுக்கு 2வது வருகிற குழந்தை, அந்த குழந்தை இவங்களுக்கு கிடைக்கும். 2வது குழந்தை பிறக்கிற காலம் இந்த காலம்தான், அதுவும் கிடைக்கும். கல்யாணம் நடக்கும். அதுக்கப்புறம் தொழில், வெளியூருக்கு போகிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு அது தொய்விலே இருக்கும், போக முடியாமல். அந்த இடையூறுகளெல்லாம் விளங்கி வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு இருக்கிறவங்க, இன்டர்வியூ முடித்து காவல் இருக்கிறவங்க, வேலை கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்கும் இந்த நேரத்தில் வேலை கிடைக்கும். கும்பராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி பின் எப்படி இருக்குங்க சார்? கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் நிலைத்த ஒரு பெயரை சம்பாதிப்பாங்க. அந்த நிலைத்த பெயர்னா ராசிக்கு 6ஆம் வீட்டில் குரு உச்சம் அடைஞ்சால் அது நிலைத்த பெயரும் புகழையும் தருங்கிறது ஒரு விதி. அதனால் இந்த தடவை அவங்களுக்கு ஒரு நிலைத்த பெயர், கெட்ட பெயராக இருந்தாலும் நிலைச்சிரும், நல்ல பெயராக இருந்தாலும் நிலைச்சிரும், அது புகழாக இருந்தாலும் நிலைச்சிரும். சிலது அடிதடி விஷயங்கள்லையும் அதுவும் நிலையாயிரும். அது ஒரு பேர் வச்சுட்டு அந்த பேர் ஆயிரும். அடமொழி பெயர் வைக்கிறதெல்லாம் இந்த காலத்தில் நிலைச்சே போயிடும். எந்த முயற்சி எடுத்தாலும் அவங்க செய்கிற விஷயங்களில் இவருக்கு இந்த மாதிரி PhD பண்ணுறவங்களுக்கெல்லாம் அது சக்ஸஸ் ஆகி கையில் சர்டிஃபிகேட் கிடைக்கிற நேரங்களும் இந்த நேரங்கள் தான். இந்த கும்பராசிக்காரங்கனாலே அந்த ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க. அறிவுகள் சார்ந்த விஷயங்கள்லையும் எதிர்காலத்தில் நடக்க போகிற விஷயங்களை முன்னக்கூட்டியே தெரிகிறவங்களும் இவங்க தான். இந்த காலத்தில் இது நடக்குங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. அந்த விஷயங்கள் அடிப்படையில் என்னென்ன விஷயங்களில் அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்களோ அந்தந்த விஷயங்களில் இருக்கிற பெயரை அவங்க பதிவு பண்ணுவாங்க. அவர் இன்னார் அப்படிங்கிற பெயர் நிரந்தரமான பெயரை உருவாக்கும். அந்த விஷயங்களெல்லாம் கும்பராசிக்கு நடக்கும். அதேமாதிரி வேலை கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்கும் வேலை கிடைக்கும். அடுத்தவங்ககிட்ட சொந்த வேலை இல்லை,
அடுத்தவங்ககிட்ட நம்ம படித்த படிப்புக்கான ஒரு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த காலகட்டத்தில், வெளிநாட்டிலையும் கிடைக்கும். மீனராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி பண்ணி எப்படிப்பட்டதாக இருக்கும் சார்? மீன ராசிக்காரங்களுக்கு நிறைய பேர் ஸ்பிரிச்சுவலில் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு இருப்பாங்க. அது ஒரு ஆன்மீக ராசி, சன்னியாசி ராசி. இந்த உலகத்துக்கு ஒரு மனுஷனை கொண்டு வருகிறது மேச ராசி, ஆனால் அதே மாதிரி கொண்டு போகிறது மீன ராசி. வெளியே கொண்டு போகும். இந்த உலகத்துக்கு இருக்க எல்லா பாடங்களையும் படித்து கொடுத்து அவங்கள ஒரு தெளிவாக்கி வெளியே ஏற்றிட்டு போகிற ராசி இந்த மீனராசி. மீனராசியில் பிறக்கணுன்னா அவங்க உலகத்தில் எல்லா ராசியிலும் பிறந்து முடித்து தான் கடைசி அதில் வந்து பிறப்பாங்க. அதில் பிறக்கிறதுல இவங்க என்ன அப்படின்னா இந்த தடவை அந்த குழந்தை ஸ்தானத்தில் பலமாக இருக்குது. 10 வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தை கிடைக்கிற காலகட்டம் இதுதான். இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். அவங்க புத்தி ஷார்ப்பாகும். சில பேர் வந்து புத்தி கொஞ்சம் மந்தமாக இருக்குது, புத்தி கொஞ்சம் இதாக இருக்குன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அதெல்லாம் சுகமாயிரும். புத்தியில் கொஞ்சம் தெளிவு ஏற்படும். நான் புத்தி ஸ்தானத்தை அதை தெளிவுபடைய வைக்கிது. குழந்தை கிடைக்கும், புத்தி ஸ்தானம் தெளிவடையும். நம்ம ஆன்மீகத்தில் அடுத்த ஸ்டெப்புக்கு போவாங்க, நல்ல தெளிவடைவாங்க. அடுத்தல என்ன போகணும் உட்காந்துருந்துக்கவங்கெல்லாம் எழும்பி பரதேசம் போக ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது சந்நியாசம் போக ஆரம்பிச்சிருவாங்க. குடும்ப பற்றெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். குடும்பம், சொந்த பந்தம், மனைவி, பிள்ளைகள் பற்றெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி தெய்வத்தை சந்திக்க இந்த மனம் ஆயத்தமாகும். இந்த குரு உச்சத்துக்கு வந்து அதை சரி பண்ணி கொடுப்பார். ஏன்னா அதிகமான பேர் வந்து சன்னியாசிகளை ஆட்சி பண்ணுகிற ராசி இந்த ராசி தான். அவங்களுக்கு நல்ல வெளிச்சமாக இருக்கும். அவங்களுக்கும் கையில் காசு, அந்த ஒரு பயம், ஒரு பதட்டம், நம்ம தெரியாமல் முடிவெடுத்துட்டோமோ அந்த இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு கிடச்சிடும். எல்லாம் சரியாக தான் முடிவெடுத்துருக்கீங்க, எல்லாம் சரி தான், போன போக்கு அப்படியே போங்க, திரும்ப வேண்டாம் அப்படிங்கிறதுனால ஒரு இருக்கும். ஆனால் என்னென்னா ஒரு விஷயங்கள் என்னென்னா சில நேரம் சில அழகுகளை பார்த்தா மயங்கிடுவாங்க. இந்த ராசி அதான் ஒரு ராசி. அழகுகளில் மயங்கிகள் விழுந்துடும். அப்போது ஆன்மீக பயணம் பாதிக்கிறதுக்கு இதாக இருக்கும். இந்த இதுலேயும் உஷாராக இருந்துக்கிட்டாங்கன்னா அவங்க நல்லா இதாக போயிடுவாங்க. இப்படி 12 ராசிகளுக்கும் இந்த மாதிரிப்பட்ட குருவினுடைய அமைப்பு இந்த தடவை இப்படி இருக்குது. இப்போ 12 ராசிக்குமே நம்ம பாசிட்டிவான விஷயங்கள்லாம் சொல்லிட்டோங்க சார். இருந்தாலுமே ஏதோ ஒரு விஷயங்கள் ஒரு கிரகத்தோட இணைவனாலேயோ பார்வையினாலேயோ சிறு பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை கவனமாக இருக்கலாம். குரு பயிற்சி செக் பண்ண அப்படின்னா எந்த ஒரு நெகட்டிவான விஷயங்கள் ஏதாவது இருக்காங்க சார்? குருவை விட அதுக்கு தடையாக சில விஷயங்கள் இருக்கும். அப்படின்னு வரும்போது 12 வருஷத்துக்கு ஒருக்கா குரு கேதுவை போய் சந்திக்கும். அந்த கேதுவை சந்திக்கிற நேரத்தில் நல்ல விஷயங்கள் செய்ய மாட்டாங்க. எந்த ஒரு விஷயங்கள் செய்தாலும் அதுக்கு தடையை கொடுத்துட்டு போயிடும். இது கேதுவனுடைய வேலை. ஆனால் இந்த குரு பெயர்ச்சியில் ஜூன் மாதத்துக்கு மேலே டிசம்பர் மாதத்துக்கு இடையில் குரு நேருக்கு நேர் சந்திக்கிற ஒரு காலகட்டம் வருது. ஆனால் பிறந்த ஜாதகத்தில் அதில் கிரகங்கள் இருந்ததுன்னா கொஞ்ச காலம் சந்திக்கும், மற்ற நேரங்களில் சந்திக்காது. இது நேருக்கு நேர் சந்திக்கிற காலகட்டங்களில் திருமணம் செய்யக்கூடாது. அது ஒரு விதியாக எழுதி வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தது என்ன பார்க்கணுன்னா பெரிய அக்ரிமெண்ட்டுகளில் ஷைன் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் சைன் பண்ணால் அது வேலை முழுச முடியாது. அப்போ அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறது, இந்த திருமணம் பண்ணுகிற விஷயங்கள் இப்படிப்பட்டது. அதுக்கப்புறம் இதில் என்னென்னா அந்த விவாகரத்துக்காக அப்ளை பண்ணால் விவாகரத்து கிடச்சிரும். ஏன்னா கல்யாணம் இதில் இஷ்டம் இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அப்ளை பண்ணுனா விவாகரத்தும் கிடச்சிரும். இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் இந்த குரு பெயர்ச்சியில் இவ்வளோ காலகட்டத்தில் இருக்குது. ஆனால் அது அவங்க சொந்த ஜாதகத்தை பார்த்து தான் முடிவு பண்ணணும். இது கோல்சாரத்தில் அதில் இடைக்கு அந்த கிரகம் வரல. ஆனால் ஆடி மாதத்தில் சில கிரகங்கள் வரும். அந்த கிரகம் தாண்டி போய் ஆனால் டிசம்பருக்குள்ளே அது கிராஸ் ஆகி மாறும். அந்த காலகட்டத்தில் ஒன்று பார்த்து தான் எந்த விஷயம்னாலும் கல்யாணம், அக்ரிமெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களெல்லாம் நெடுங்காலம் போகிற விஷயங்கள் அவளையும் தடுத்துரும். அதனால் அந்த அவளையும் பார்த்து அதை தாண்டி போன பிறகு செய்திடலாம். என்ன விஷயமாலும் செய்திடலாம். அப்படி ஒரு விஷயம் இருக்குது, அதில் எச்சரிக்கையாக இருக்கணும். கண்டிப்பாங்க சார். ஸோ 12 ராசிக்குமே குரு பயிற்சி எப்படி இருக்கும், அதே சமயம் எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம விலாவரியாக பார்த்தோம் சார். கண்டிப்பாக நம்ம நேர்களுக்கு ஒரு பயனில் கருத்துக்கலாம் வந்திருக்கும். மீண்டும் ஒரு பல் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.